வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் வைகரை வருணன். முதலில் தலைப்புச் செய்திகள். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் இன்று நடக்கிறது நிதி ஆயோக் கூட்டம். தமிழகம் மற்றும் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள் புறக்கணிப்பு. மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி பங்கேற்க முடிவு. அமைச்சர் பொன்முடியின் ₹14.21 கோடி சொத்துக்களை முடக்கியது அமலாக்கத்துறை. சிமெண்ட் குவாரி முறைகேடு வழக்கில் முன்னாள் எம்பி கௌதம சிகாமணி தொடர்புடைய வழக்கில் அதிரடி. கனிமவள விவகாரத்தில் அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுங்கள். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விளையாட்டுத்துறைக்கு தமிழ்நாட்டிற்கு வெறும் ₹20 கோடி மட்டுமே மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. உத்தரப்பிரதேசம், குஜராத்திற்கு தலா ₹400 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம். சங்கப்பண முறைகேடு விவகாரத்தில் நடிகர் விஷாலுக்கு எதிராக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் நடவடிக்கை. தொடர்ந்து படங்களில் நடிப்பேன், முடிந்தால் தடுத்து பாருங்கள் என தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்திற்கு நடிகர் விஷால் சவால். பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் கோலாகல தொடக்கம். ஒலிம்பிக் வரலாற்றில் முதல் முறையாக திறந்தவெளியில் நடைபெற்ற விழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேற்றம். அரையிறுதியில் வங்கதேசத்தை வீழ்த்தியது 10 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி. TNPL 24வது லீக் போட்டியில் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி அபார வெற்றி. மதுரை பேந்தர்ஸ் அணியை வீழ்த்தி அசத்தல். இனி விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சர் தலைமையில் வரும் பிப்ரவரி மாதம் உலக தொழில் முதலீட்டு மாநாட்டைப் போல் உலக ஸ்டார்ட் அப் தொழில் முனைவோர் மாநாடு நடைபெறவுள்ளதாக நெல்லையில் அமைச்சர் அன்பரசன் பேட்டியளித்துள்ளார். அப்போது கடந்த அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுகளில் 55,000 தொழில் முனைவோர் மட்டுமே உருவாக்கப்பட்ட நிலையில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் 3 ஆண்டுகளில் 30,000 தொழில் முனைவோர் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். போக்குவரத்துத்துறை தனியார் மயமாகும் என சிலர் கூறுவது முற்றிலும் கட்டுக்கதை என அமைச்சர் சிவசங்கர் கூறியுள்ளார். திருப்பத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தனியார் மயமானால் எதற்கு புதிய பேருந்துகள் இயக்கப்படுகின்றன என கேள்வி எழுப்பினார். நிதி சுமையை சரி செய்த பின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும் நேர முறைப்படி குக்கிராமங்களுக்கும் பேருந்து வசதி செய்யப்படும் எனவும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். வாக்களிக்காத மாநிலங்களுக்கு எதிரான மனநிலையை மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கடந்த 7 ஆண்டுகளில் பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசத்திற்கும் குஜராத்திற்கும் தலா 400 கோடிக்கு மேல் தந்து தாராளம் காட்டியிருக்கும் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு வெறும் ₹20 கோடி மட்டுமே ஒதுக்கீடு செய்துள்ளதாக அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். சர்வதேச அரங்கில் இந்திய விளையாட்டுத்துறையின் முகமாக மாறிவரும் தமிழ்நாட்டிற்கு வெறும் ₹20 கோடி மட்டும் ஒதுக்கப்பட்டு இருப்பது தமிழக விளையாட்டு வீரர்களுக்கு இழைக்கப்படும் மாபெரும் அநீதி என அவர் கூறியுள்ளார். நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் திட்டங்கள் மற்றும் வரைபடங்கள் அடங்கிய புத்தகத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார். தலைமைச் செயலகத்தில் இந்த புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. மேற்கட்டுமானத்திற்கான தரப்படுத்தப்பட்ட வரைபடங்கள் 11 தொகுதிகளாக மாநில நெடுஞ்சாலைத்துறையின் திட்டம், வடிவமைப்பு மற்றும் ஆய்வு அலகினால் வடிவமைத்து இந்த புத்தகம் தயாரிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின்படி திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆடி கிருத்திகை மற்றும் திருப்படி திருவிழா நாட்களில் தரிசன கட்டணம் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி சுவாமி தரிசனம் செய்திட சிறப்பு வழி தரிசன கட்டணம் ₹200 ₹100 குறைக்கப்பட்டுள்ளது என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் P.K. சேகர்பாபு தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு ஆடி கிருத்திகை திருவிழா வரும் 27ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதியை பெறுவதில் தமிழ்நாடு தடைப்பட்ட பாதையில் விடப்பட்டுள்ளதாக திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவால் தொடங்கப்பட்ட சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து நகர்ப்புற விவகார அமைச்சகம் தற்போது கேள்வி எழுப்புவதாக தெரிவித்துள்ளார். குஜராத், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்கள் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதியை விரைவாக பெறுவதாக தெரிவித்துள்ளார். ஆனால் தமிழ்நாடு மட்டும் தடைப்பட்ட பாதையில் விடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் என குறிப்பிட்டு எப்படி மனு தாக்கல் செய்ய முடியும் என எடப்பாடி பழனிசாமிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இணை ஒருங்கிணைப்பாளர் என மனு தாக்கல் செய்துவிட்டு தற்போது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என கூறி பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு அதிருப்தி தெரிவித்த நீதிபதி, அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் என குறிப்பிட்டு எப்படி மனு தாக்கல் செய்ய முடியும் என எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு கேள்வி எழுப்பினார். இதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மன்னிப்பு தெரிவிக்கப்பட்டது.
சிமெண்ட் குவாரி முறைகேடு வழக்கில் அமைச்சர் பொன்முடியின் உறவினர்களுக்கு சொந்தமான 14.21 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையும் அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணையில் கனிம வளத்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி சிமெண்ட் குவாரி உரிமங்களை அவரது மகன் கௌதம சிகாமணி, மகனின் மைத்துனர் ராஜ மகேந்திரன், ஜெயச்சந்திரன் ஆகியோருக்கு வழங்கியதும் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு அதிகமான அள்ளியிருப்பதும் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் ராஜ மகேந்திரனின் 5.47 கோடி மதிப்புள்ள அசையா சொத்துகளும் கௌதம சிகாமணியின் மனைவியின் நிரந்தர வைப்பு கணக்கில் இருந்த 8.74 கோடி ரூபாய் என மொத்தம் 14.21 கோடி ரூபாயை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. கனிம வள கொள்கைக்கு உடந்தையாக செயல்படும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை மேற்கொள்ள தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கில் கனிம வள கொள்கையை தடுக்க வருவாய் கனிம வளத்துறை அதிகாரிகள் ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என காவல்துறை தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து பேசிய நீதிபதி, மக்கள் பணத்திலிருந்து ஊதியம் பெறும் அதிகாரிகள் அச்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். தொடர்ந்து கனிம வள கொள்கைக்கு உடந்தையாக செயல்படும் அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை அல்லது குற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். நெல்லை கூடங்குளம் அணு மின் நிலையத்தில் 2 அணு உலைகளின் மூலம் செய்யப்படும் மின் உற்பத்தி 1,00,000 மில்லியன் யூனிட்டுகளை கடந்தது. முதல் அணு உலையின் மூலம் 57,000 யூனிட் மின்சாரம், இரண்டாவது அணு உலையின் மூலம் 43,000 யூனிட் மின்சாரமும் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக கூடங்குளம் அணு மின் நிலைய வளாக இயக்குநர் ஜாய் பி வர்கீஸ் தெரிவித்துள்ளார். மேலும் 4 புதிய அணு உலைகள் கட்டுமானத்திற்கு பின் 6,000 மெகாவாட் மின் உற்பத்தி நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். மேயர், சேர்மன் உள்ளிட்ட பதவிகளுக்கான தேர்தல் ஆகஸ்ட் 6ஆம் தேதி நடத்த தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. அதில் மேயர், சேர்மன் மற்றும் நிலைக்குழு தலைவர் தேர்தலுக்கான கூட்டம் ஆகஸ்ட் 6ஆம் தேதி காலை 10 மணி அளவில் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறைமுக தேர்தலுக்கான கூட்டத்தை அமைதியாக நடத்த காவல்துறையினருடன் கலந்தாலோசித்து நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தப்பட்டுள்ளது. கல்வராயன் மலைப்பகுதி மக்கள் மேம்பாட்டுக்கு எடுத்த நடவடிக்கைகள் தொடர்பாக தமிழக ஆதிதிராவிடர் நலத்துறை தாக்கல் செய்த அறிக்கை குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரண சம்பவத்தை தொடர்ந்து கல்வராயன் மலைப்பகுதி மக்கள் மேம்பாடு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது. வழக்கில் 80 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக தமிழக ஆதிதிராவிடர் நலத்துறை தெரிவிக்க, அப்படியென்றால் கர்ப்பிணி பெண்ணை மருத்துவமனைக்கு தூக்கி செல்வது ஏன் என நீதிபதிகள் கேள்விகள் எழுப்பினர். சமூக நீதி பற்றி பேசும் அரசு பழங்குடியினர் பள்ளி என அழைப்பது ஏன் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், 21ஆம் நூற்றாண்டிலும் இப்படி அழைக்கப்படுவது வேதனை அளிக்கிறது என்றனர். அரசு கல்வி நிறுவனங்களில் பழங்குடியினர் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதை தவிர்க்க அறிவுறுத்திய நீதிபதிகள், பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் தலைமையில் மீண்டும் ஆய்வு செய்ய வேண்டும், அரசு குழுவுடன் மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி உடன் செல்ல வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்தனர். மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட மை-வி3 ஆட்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் சக்தி ஆனந்தனின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மை-வி3 ஆட்ஸ் என்ற செயலியில் வீடியோ பார்த்தால் 5,000 முதல் 1,500 ரூபாய் வரும் என கூறி வாடிக்கையாளர்களிடம் மோசடி செய்ததாக கோவை சைபர் கிரைம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் அந்நிறுவனத்தின் உரிமையாளர் சக்தி ஆனந்தனின் மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் வழக்கை எதிர்த்து சக்தி ஆனந்தன் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. தொடர்ந்து படங்களில் நடிப்பதாக தெரிவித்துள்ள நடிகர் விஷால், முடிந்தால் தடுத்து பாருங்கள் என தயாரிப்பாளர் சங்கத்திற்கு சவால் விடுத்துள்ளார். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் தலைவராக இருந்தபோது முறைகேடு செய்ததாக புகார் எழுந்த விவகாரத்தில் நடிகர் விஷால் படங்களுக்கு தயாரிப்பாளர் சங்கம் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இந்நிலையில் தொடர்ந்து படங்களில் நடிக்கப் போவதாகவும், முடிந்தால் தடுத்து பாருங்கள் என்றும் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு நடிகர் விஷால் சவால் விடுத்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இரட்டை வரி விதிப்பு, தியேட்டர் பராமரிப்பு கட்டணம் என பல விஷயங்கள் தீர்க்கப்பட வேண்டியவை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உங்கள் பணியை சரியாக செய்யுங்கள் என்றும், சினிமாவிற்காக இன்னும் நிறைய உழைக்க வேண்டியுள்ளதாகவும் விஷால் பதிலடி கொடுத்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான அக்னிபத் திட்டத்தை சிலர் அரசியலாக்கி வருவது துரதிர்ஷ்டவசமானது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கார்கில் போர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பின் உரையாற்றிய பிரதமர் மோடி, பாகிஸ்தான் எப்போதெல்லாம் தவறான செயல்களில் ஈடுபடுகிறதோ அப்போதெல்லாம் தோல்வியை சந்தித்ததாக விமர்சித்த பிரதமர், வரலாற்றிலிருந்து பாகிஸ்தான் ஒருபோதும் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார். மத்திய அரசு அமல்படுத்திய 3 குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கங்களின் சார்பில் டெல்லி ஜந்தர் மந்தரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பங்கேற்றனர். இதில் தமிழக காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் பங்கேற்றுள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கார்த்தி சிதம்பரம், இந்த 3 குற்றவியல் சட்டங்கள் சாமானிய அடித்தட்டு மக்களை பாதிப்புக்கு உள்ளாக்கும் என்றார். நிலுவையில் உள்ள வழக்குகள் அதிகரிக்கும் என்றும், வழக்கறிஞர்கள் சட்டங்களை புரிந்து கொள்வதற்கு சிரமமாக இருக்கும் என்றார்.
குஜராத் மாநிலம் நவ்சாரியில் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பல இடங்களை தண்ணீர் சூழ்ந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களை மாவட்ட நிர்வாகம் முகாம்களில் தங்க வைத்துள்ளனர். இதனிடையே வாகாய் பகுதியில் உள்ள கிரான் நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக முன்னாள் அதிபர் ஒபாமா ஆதரவு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஒபாமா எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கும் வீடியோவில் கமலா அமெரிக்காவின் சிறந்த அதிபராக வருவார். அமெரிக்கா இக்கட்டாக இருக்கும் இந்த தருணத்தில் கமலா வெற்றி பெற எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் என தெரிவித்துள்ளார். ஜூன் 25ஆம் தேதியை அரசியல் சாசன படுகொலை தினமாக அனுசரிக்கும் மத்திய அரசின் முடிவை எதிர்த்த பொதுநல மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இது தொடர்பாக வழக்கறிஞர் சமீர் மாலிக் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் அரசமைப்பு சாசனம் 352ஆம் பிரிவின்படியான அவசர நிலை பிரகடனத்தை அரசமைப்பு சாசன படுகொலை என வர்ணிக்க முடியாது என்றும் இது தொடர்பாக மத்திய அரசின் அறிவிக்கை சிறுமைப்படுத்துவதாக உள்ளது என தெரிவித்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி மன்மோகன் தலைமையிலான அமர்வு இது விசாரணைக்கு உகந்தது அல்ல என தெரிவித்து தள்ளுபடி செய்தது. இலங்கை அதிபராக உள்ள ரணில் விக்ரமசிங்கேவின் பதவிக்காலம் வரும் நவம்பர் மாதத்துடன் நிறைவடைகிறது. இந்த சூழலில் செப்டம்பர் 21ஆம் தேதி இலங்கை அதிபர் தேர்தல் நடைபெறும் என அந்நாட்டு தேர்தல் ஆணையக்குழு அறிவித்துள்ளது. மேலும் இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளார். சுயேட்சையாக களமிறங்கும் அவர் தனது டெபாசிட் பணத்தை செலுத்தியுள்ளார். மேலும் நீதித்துறை அமைச்சர் விஜயதாச ராஜபக்சே, பிரதான எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா, முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா உள்ளிட்டோரும் போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளனர். இந்திய கிரிக்கெட் வாரியம் தனக்கு போதுமான வாய்ப்புகள் அளிப்பதாகவும் தான் புறக்கணிக்கப்படவில்லை என்றும் கிரிக்கெட் வீரர் நடராஜன் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் யாரும் என்னை புறக்கணிக்கவில்லை என்றும் காயங்கள் காரணமாக பங்கேற்க முடியாமல் போனதாகவும் நடராஜன் விளக்கமளித்தார். கிரிக்கெட்டில் அரசியல் நடைபெறவில்லை என குறிப்பிட்ட அவர் சக வீரர்களின் ஒத்துழைப்பால் தான் முன்னேறியுள்ளதாக தெரிவித்தார். மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இலங்கையின் தம்புல்லா நகரில் நடைபெற்ற முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய மகளிர் அணியும் வங்கதேச மகளிர் அணியும் மோதின. இதில் டாஸ் வென்ற வங்கதேச மகளிர் அணி முதலில் பேட்டிங் தேர்வு செய்தது. ஆனால் இந்திய மகளிர் அணியின் அபார பந்துவீச்சை எதிர்கொள்ள முடியாமல் வங்கதேச மகளிர் அணி ரன் எடுக்க முடியாமல் தடுமாறியது. 20 ஓவர்கள் முடிவில் வங்கதேச மகளிர் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 80 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இந்தியா தரப்பில் ரேணுகா சிங் மற்றும் ராதா யாதவ் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். தொடர்ந்து 81 ரன்கள் என்ற எளிய இலக்கை நோக்கி ஆடிய இந்திய மகளிர் அணி விக்கெட் இழப்பின்றி 11வது ஓவரில் இலக்கை எட்டியது. ஸ்மிருதி மந்தனா அரை சதம் அடித்து அசத்தினார். அரையிறுதி ஆட்டத்தில் 10 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற இந்திய மகளிர் அணி இறுதிப் போட்டிக்கும் முன்னேறியது. திண்டுக்கல் என்பிஆர் மைதானத்தில் நடைபெற்ற TNPL 24வது லீக் ஆட்டத்தில் மதுரை பேந்தர்ஸ் அணியை 30 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைந்தது. முதலில் பேட்டிங் செய்த திண்டுக்கல் டிராகன்ஸ் 20 ஓவர் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 201 ரன்கள் எடுத்தது. இதைத் தொடர்ந்து 202 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற பெரிய இலக்குடன் களமிறங்கி மதுரை அணி 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட்கள் இழந்து 171 ரன்களை மட்டும் எடுத்தது. இதன் மூலம் TNPL 8வது சீசனில் பிளே ஆஃப் சுற்றுக்கு திண்டுக்கல் அணி நுழைந்தது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் 33வது ஒலிம்பிக் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. ஒலிம்பிக் வரலாற்றில் முதல் முறையாக திறந்த வெளியில் நடந்த தொடக்க விழாவை ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர். ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை நடைபெறும் ஒலிம்பிக் திருவிழாவில் 206 நாடுகளைச் சேர்ந்த 10,741 பேர் பங்கேற்கின்றனர். 42 வகையான விளையாட்டுகளில் 329 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெறுகின்றன. ஸ்கேட் போர்டிங், பிரேக்கிங், சர்ஃபிங், ஸ்போர்ட்ஸ் கிளைம்பிங் ஆகிய 4 விளையாட்டுகள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளன. ஒலிம்பிக் திருவிழாவில் இந்தியா சார்பில் 112 இந்திய வீரர்கள் பங்கேற்கின்றனர். டெல்லிக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. டெல்லியில் வரும் 28ஆம் தேதி வரை மழை தொடரும் என்றும் பொதுமக்கள் வீடுகளிலிருந்து வெளியேறும் முன் போக்குவரத்து நெரிசல் உள்ளதா என சரிபார்க்க வேண்டும் என்றும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் துறைகள் வழங்கும் போக்குவரத்து அறிவுரைகளை பின்பற்றவும் அறிவுறுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் இன்று நடக்கிறது நிதி ஆயோக் கூட்டம். தமிழகம் மற்றும் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள் புறக்கணிப்பு. மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி பங்கேற்க முடிவு. அமைச்சர் பொன்முடியின் ரூபாய் 14.21 கோடி சொத்துக்களை முடக்கியது அமலாக்கத்துறை. சிமெண்ட் குவாரி முறைகேடு வழக்கில் முன்னாள் MP கௌதம சிகாமணி தொடர்புடைய வழக்கில் அதிரடி. கனிமவள விவகாரத்தில் அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுங்கள். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விளையாட்டுத்துறைக்கு தமிழ்நாட்டிற்கு வரும் 20 கோடி ரூபாய் மட்டுமே மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. உத்தரப்பிரதேசம், குஜராத்திற்கு தலா 400 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம்.
சங்கப்பண முறைகேடு விவகாரத்தில் நடிகர் விஷாலுக்கு எதிராக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் நடவடிக்கை. தொடர்ந்து படங்களில் நடிப்பேன், முடிந்தால் தடுத்து பாருங்கள் என தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்திற்கு நடிகர் விஷால் சவால். பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் கோலாகல தொடக்கம். ஒலிம்பிக் வரலாற்றில் முதல் முறையாக திறந்தவெளியில் நடைபெற்ற விழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேற்றம். அரையிறுதியில் வங்கதேசத்தை வீழ்த்தியது 10 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி. TNPL 24வது லீக் போட்டியில் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி அபார வெற்றி. மதுரை பேந்தர்ஸ் அணியை வீழ்த்தி அசத்தல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.